ஸ்ரீமதி சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள் வழங்கும் ஞான பார்வை. வணக்கம். முகில் டிவி நேயர்களுக்கு அடுத்த ஒரு அத்தியாயத்துடன் சம்பத் யோகி ஞான பார்வைக்காக. ஸ்ரீமதி சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரொம்ப அருமையான விஷயம். இது அருமையான விஷயம் அப்படின்றத விட உங்களை உண்மையிலே ஒரு உருப்படியாக ஒரு நல்ல விஷயம் செய்ய வைக்கிறதுக்கு உங்களை வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னாலும் இதுதான் முக்கியமான ஒரு குணம், சத்வகுணம். நம்ம ஏற்கனவே ரஜோகுணம் பார்த்தோம், தமோகுணம் பார்த்தோம். இந்த ரெண்டு குணத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் சத்வகுணம். இந்த சத்துவத்தை கூட்ட 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 தான் இது ரெண்டும் குறையும். இது ரெண்டும் தேவையான அளவு, ஏற்கனவே அதை சொன்னேன், தேவையான அளவு தான் ரஜோகுணம், தேவையான அளவு தான் தமோகுணம். இது ரெண்டும் கம்மியாக ஆக இந்த சத்வகுணம் மேலே ஏறும். ஏன்னா நீங்கள் சத்வகுணம் மேலே ஏறினா தான் உங்களுக்கு சமத்துவ புத்தின்றது வரும். இந்த சமத்துவமும் சாத்விகமும் சேர்ந்தால் தான் உங்களால் அன்பை வெளிப்படுத்த முடியும். அன்பை கொடுக்கவோ அன்பை வாங்கவோ நீங்கள் எப்போ தயாராகிறீங்கன்னா இந்த சத்வகுணத்தினால தான். எப்படி உங்களுக்கு ரஜோகுணம் ஒரு பொருள் மேலே ஆசை வைக்கிறோம், அந்த பொருள் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு நமக்கு கோபம் வருது, அந்த கோபம் வெறியாகுது. அதாவது என்னென்னா, முதல்ல அந்த பொருள் கிடைக்கணும், அது ரஜோ. அது கிடைக்கல அப்படின்னா ஐயோ நம்ம கிடைக்காம போயிருமோ, தமோ. திரும்ப அதுக்காக கிடைக்கிறதுக்காக போராடுறது கோபம். திரும்ப அது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி திரும்ப அதுக்கு வருத்தப்படுறது, ஐயோ கிடைக்காம போயிருச்சேன்னு சொல்லி. இந்த தமோ ரஜோ மாறி 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 வர விட்டுட்டு கடைசியில் இந்த சத்துவம்ன்றதையே நம்ம மறந்து போயிடுறோம். என்னென்னா, அப்பா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணுவோம், நமக்கு கிடச்சா இருந்துச்சுன்னா நம்ம கிடச்சிச்சுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி அது பட்டும் படாலம்னு இருந்துட்டால் நீங்கள் சத்துவகுணத்தில் தப்பிச்சிடலாம். அதே மாதிரி இந்த பயம் வரும்போது எனக்குன்னு இருந்தால் வரும் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னென்னா உனக்குன்னு இருந்தால் எழுதி வச்சுருந்தா கிடைக்கும்டா, கவலைப்படாதடா அப்படின்வாங்க. நீ தூரம் கூட போட்டு வா, வீட்டுக்கு சேர்ந்துடும், உனக்குன்னு இல்லைனா விட்டுரு அப்படின்வாங்க. இது மனசை தேத்திக்கிறதுக்கு மாதிரி ஒன்று இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஆனால் நம்மளோட லைஃப் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெரிய விஷயம் இல்லை இதுதான் அப்படின்னும்போது அந்த இடத்துல நான் ரஜோகுணம் இல்லாமல் சரி கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படின்னு இருக்க முடியாது இல்லையா? அப்பவும் உங்களுக்கு உதவ போகிறது யாருன்னா சாத்விகம் தான். என்னென்னா, இந்த ரஜோகுணத்தோட அந்த உந்துதல் சக்தியையும் இந்த தமோகுணத்தோட அந்த பொறுமையான ஒரு அந்த என்ன சொல்கிறது, அந்த தயக்கம்ன்றதை தயக்கமின்மை, அந்த தயக்கமின்மையோடு சேர்ந்து அந்த சத்வகுணத்தை தாங்கி பிடிச்சோம்னா நீங்கள் நினச்ச கோலை எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அடையலாம். ஆனால் சாத்வீகத்தை கடைப்பிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏற்கனவே சாத்வீகத்தை பற்றி பேசியிருக்கோம், சாத்வீகத்தை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா, அன்பு, புன்முறுவல், எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்வது, எது எல்லாத்துக்கும் ஒரு புன்முறுவலோட ஒரு பதில் கொடுக்கறது, இந்த மாதிரி அதுதான் சாத்வீக குணம்னு சொல்கிறதும். ஏற்கனவே அந்த சாத்வீக குணத்தினால இருக்கக்கூடிய முனிவர்கள்லாம் குணம் என்னும் குன்றேறி நின்றார் கோபம் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சத்வகுணம் தான் இம்பார்ட்டண்ட்டானது. இதுதான், அதாவது வேதங்களில் சொல்லும்போது உங்களுக்கு நீங்கள் மோட்சத்துக்கு போகணும்னா இந்த சத்வகுணம் இருந்தால்தான், சத்வகுணம் மட்டுமே உங்களை கொண்டு போய் மோட்சத்தில் சேர்க்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லா இதுலேயுமே இயேசுநாதர் சொல்லும்போது கூட ஒரு கணத்தில் இருந்தால் இன்னொரு கணம் காட்டுனாக்கா அது முழுக்க முழுக்க சத்துவகுணத்தோட அடிப்படை தான் அது. அதனால் பொறுத்துக்கணும் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பொறுமைக்கு பூமியையும் மரத்தையும் தான் பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. இவங்க எல்லாமே அவங்க எவ்வளவு துன்பப்படுத்தினாலும், எவ்வளோ அவங்கள ஒரு த்ரெட்டன் பண்ணாலும் அவங்க தாங்கிக்கிட்டு உங்களுக்கு நல்லது செய்வாங்க. என்றும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்டேன்னு கண்ணதாசன் பாடுவார்ல, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சுட்டு அதுக்கு துன்பம் கிடச்சிச்சுன்னா ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் எப்போ வருதோ அப்போ தான் உங்களுக்கு உண்மையிலே தத்துவகுணம் உங்களுக்கு ஓங்கி நிற்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி ரஜோகுணம் இல்லாமல் ஒருத்தர் இருக்க முடியாது, தமோகுணம் இல்லாமல் ஒருத்தர் இருக்க முடியாது. ஆனால் இது ரெண்டும் தேவையான அளவு வச்சிருந்து சத்வகுணத்திலேயே நீங்கள் ஓங்கி நிற்கும்போது கண்டிப்பான முறையில் உங்களோட அந்த புத்தி சமத்துவ புத்தியை நீங்கள் கையெடுக்கும்போது உண்மையிலே ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிக்கலாம். உங்களோட வாழ்க்கை ரொம்ப இனிமையாக அமையும். இந்த சாத்வீக புத்தி, இந்த சத்வகுணத்தை நீங்கள் அதிகரிக்கிறதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக ரஜோகுணம்
நல்லாவே கண்ட்ரோலுக்கு வரும். என்னென்னா நம்ம முன்னேறணும் வாழ்க்கையில் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அது முன்னேறதுக்கான வழிகளை தேடி அதை நோக்கி நம்ம போகிறோம், அதெல்லாமே நல்ல விஷயம். ஆனால் ஏதோ ஒன்று கிடைக்கலன்னா அதுக்காக கோவப்படுறது, அது கிடைக்காம போயிருமோன்னு பயப்படுறது. அதான் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் ஐயோ வராமல் போயிருமோன்னு பயப்படுறது. ஐயோ எப்படி அதுக்கு எதாவது குறுக்கு வழி இருக்கா, உடனே அடுத்தது சரி அது கிடைக்கலையே, அது ஏதாவது நம்ம திருடிக்கிட்டு ஏதாவது பண்ணிடலாமா, நமக்கு தான் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி, இல்லை வேறு ஏதாவது பண்ணி குறுக்கு வழி, இல்லை அதை திருடுறது, இதெல்லாம் தாண்டி இதுவுமே கிடைக்கலன்னு அது கோவப்பட்டு எனக்கு கிடைக்கலன்னா ஒருத்தரும் கிடைக்கூடாதா அப்படின்னு சொல்லி உடச்சி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நம்மளை வந்து கோபம் வெறி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவலுக்கு அதை கொண்டு போய் உங்களை விழுத்து விடாத அளவுக்கு இந்த சத்துவகுணம் வந்து நீங்கள் இதை பயிற்சி பண்ணி மேலே கொண்டு வர இது தேவையான அளவு மட்டும் இந்த ரஜோகுணமும், தேவையான அளவு மட்டும் இந்த அதாவது இந்த தமோ குணமும் உங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் முக்கியமாக. ஏற்கனவே அந்த தராசு தட்டு சொன்னேன் நான். என்னென்னா அந்த துலாக்கோல் போல் இருக்கிற நடுவில் அந்த முள் சத்துவகுணம்னு நினச்சிங்கன்னா இந்த ரஜோவும் தமோவும் பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த பேலன்ஸை தான் புத்தர் பெருமான் சொல்லும்போது சொல்லுவார், பேலன்சிங் இன் ஆர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது எப்படின்னா ரொம்ப இந்த பேலன்சிங் இதை தனியாக ஒரு கிளாஸில் தான் பார்க்க போகிறோம், எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு, பேலன்சிங்னா என்ன அப்படின்னு. இருந்தாலும் இப்போ வந்து சத்வகுணத்தை நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னாக்கா இந்த ரஜோகுணத்தையும் தேவையான அளவு சமகுணத்தையும் கரெக்டான முறையில் தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல முள்ளாக நீங்கள் வந்து ஒரு நாளும் இந்த சத்வகுணத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி அதை மெருகேற்றி கொண்டு வந்தீங்கன்னா உண்மையிலே ஒரு அழகான ஒரு நிம்மதியான ஒரு ஏன்னா எல்லாருக்கும் எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைக்கலாம். அது அவங்களுக்கு பலருக்கு அது வந்து உபயோகப்படும். இவரை மாதிரி வாழணும், இதுதாங்க சரியான முறையில் வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழணும்ன்ற சொல்லி அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம்னு சொல்லி மீண்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சம்பத் யோகி. ஸ்ரீமதி சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள்.